உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காயெழும் தீராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையா பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையா பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். 14வது பாசுரம். ஆண்டாள் ஒரு பாசுரத்திலையும் ஒரு பொருள் பொதிந்திருக்கும், மறைந்திருக்கும். இந்த பாசுரத்தினுடைய விசேஷமான குணம் என்னத்தை வெளிப்படுத்துகிறாள் அப்படின்னாக்கா, உண்மையான பக்தி எது, உண்மையான வைராக்கியம் என்ன, அந்த பக்திக்கு வழிகோலும் வைராக்கியம் அப்படின்னா உண்மையான வைராக்கியம் என்ன அப்படின்றதையும் சொல்லி பக்தியை பெருக்குகிறாள் ஆண்டாள். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தர் சத்துவகுணம் அதிகமாக இருக்கு, ஒருத்தருக்கு சத்துவகுணம் அதிகமாக இருக்கவர் ரொம்ப சாந்த ஸ்வரூபி, ஒருத்தருக்கு சாத்வீகமான குணம் சத்வகுணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சத்துவகுணம் மிகுந்துள்ளவர்கள் எப்பொழுதும் அதிகாலையில் எழுந்துருவா, ரொம்ப சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் அவளுக்கு. பகவத் விஷயத்தில் நிறைய ஒரு ஆசை இருக்கும், பகவானை தரிசிக்கணும், ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு. அதிதிகளை நன்னாக உபசரிப்பாள், சுற்றத்தார்களை ரொம்ப அனுசரித்து போகக்கூடியவள், வயசானவர்களுக்கு நிறைய உபசாரங்கள் பண்ணக்கூடியவர், சத்துவகுணமுள்ள ஒரு பெண்மணின்னு வச்சுக்கோம். இந்த சத்துவகுணமுள்ள ஒரு பெண்மணி ஒரு நாளைக்கு எழுந்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டா அவளுக்கே மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருமா. ஆண்டாள் சொல்றது, அப்பேற்பட்ட ஒரு பெண்மணியை தமோகுண அனுஷ்டானங்களை வச்சு எழுப்ப முடியாது. தமோகுண அனுஷ்டானங்கள்லாம் என்ன, எந்த நேரத்துக்கு வேணா எழுந்துக்கிறது, எப்போ வேணா குளிக்கிறது, பகவானுக்கு ஆராதனை பண்றது பண்ணாமே இருக்கிறது, நித்தியானுஷ்டானங்களை பண்ணாமே இருக்கிறது, சாப்பிட்டுட்டு குளிக்கிறது, இந்த மாதிரி அனாச்சாரங்கள், தமோகுணம், கவனமின்மை, தூக்கம், சோம்பேறித்தனம் இப்படி இருக்கு. இப்பேற்பட்ட அனுஷ்டானங்களை வச்சுண்டு இதை சத்துவகுணமானவர்கிட்ட பேச முடியாது. ஒரு நாளைக்கு அவளுக்கு கொஞ்சம் தூங்கிட்டா அப்படின்னா அவகிட்ட நீ எப்போ வேணா எழுந்துக்குமா, எப்போ வேணா குளி அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்த நினைச்சா அதுவே தப்பாயிடும் அப்படின்ற ஆண்டாள். ரெண்டாவதாக அவர் சொல்லும்போது என்ன சொல்ற அப்படின்னாக்கா, வைராக்கியம். வைராக்கியம் எப்படின்னா, எவனோ ஒருத்தர் மனுஷனுக்கு வைராக்கியம் வருதோ அன்னைக்கு தான் சன்னியாசம் எடுத்துக்கணும். சன்னியாசம் எடுத்துட்டு வைராக்கியம் இல்லாமல் இருந்தால் அது பெரிய குற்றம். அது வைராக்கியம் எத ஹரேவ விரேஜத் ததே ஹரேவ பிரவேஜத் அப்படின்னு ஒரு வாக்கியம். என்னைக்கு வைராக்கியம் வருதோ அன்னைக்கு சன்னியாசி வாங்கிக்கோ. அப்படி எவன் ஒருத்தன் பரமாத்மா கிட்ட, பகவான் கிட்ட ரொம்ப அன்பா இருக்கான், மற்ற விஷயங்கள்ல பற்றற்றவனாக இருந்தால் அவன் சன்னியாசம். அதுதான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். ஆடை ரஜஸ் ஆடை, சிவந்த ஆடை, காஷாயம், பல்லு வெள்ளை, இது சத்வம், இது ரஜஸ். என்னைக்கு பரமாத்மா கிட்ட அனுபவம் இருக்கோ, என்னைக்கு பரமாத்மா கிட்ட மற்ற விஷயங்கள்ல பற்று போறதோ அன்னைக்கு நீ சன்னியாசி. பரமாத்மனியோ ரக்தோ விரக்தோ பரமாத்மனி அப்படின்னு ஒரு வாக்கியம். என்னைக்கு பகவான் மேல ஆசை வருதோ அன்னைக்கு நீ சன்னியாசி ஆகணும். மார்பால் மனம் சுழிப்ப மங்கையத்தோள் கைவிட்டு அப்படின்னு ஆழ்வாருன்னு சொல்றார். பகவத் விஷயத்தில் ஈடுபடுபவர்கள், இதர விஷயங்களில் விரக்தியா இருக்கக்கூடியவர்கள், காஷாய வஸ்திரத்தை தரித்தவர்கள், செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். முக்கியமான சொன்ன மாதிரி வைராக்கியம் என்ன அப்படின்னு சொல்றா. சாத்வீக சன்னியாசிகள் அவ காலக்கடன்களை முடிச்சுட்டு ஆசிரமங்களை திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கா. இது ஒரு அடையாளம் இல்லையா விடிந்ததுக்கு அப்படின்னு இவ சொல்றா. எழுப்போ தோழியானவள் தூங்குறவகிட்ட சொல்றா, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும்னு சொன்னேன், நீ எங்களை நீ எழுப்புறேன்னு சொன்ன, இப்ப நான் உன்னை எழுப்ப வேண்டி வந்துடுத்து, உன்னை எழுப்ப வேண்டி வரும்போதும் நீ மறுத்து பேசுவது ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாவோ. வாய் பேசும், வாய் பேசும், வாய் இதுல முக்கியமான ஆண்டாள் சொல்ற இது என்னன்னாக்க, ஒரு மகாத்மானுடைய குணம் என்ன அப்படின்னு சொல்றா. மனஸ் என் எத் வச்சஸ் என் எத் கர்மன் என் எத் துராத்மனாம். மனஸ் ஏகம் வச்சஸ் ஏகம் கர்மன் ஏகம் மகாத்மனாம். துராத்மா இருக்காளே அவ மனசுல ஒண்ணு நினைப்பா,
பேசுறது ஒன்றா இருக்கும், செய்கிற காரியம் வேறொன்றா இருக்கும். 3 விஷயத்திலுமே வேறா இருக்கும். துராத்மாக்களுக்கு மனதில் ஒன்று, வாக்கில் ஒன்று, காரியங்களில் ஒன்று. அதே மகாத்மாக்களுக்கு மனசில் என்ன நினைக்கிறாளோ பேசுறதும் அதான் பேசுவா, காரியத்திலும் ஒன்றா இருக்கும். இவ தான் மகாத்மா அப்படின்னு ஆண்டாள் சொல்ற. இன்னும் அந்த லட்சணங்களை நீ மறந்துட்டியா அப்படின்னு. வாய் பேசும், வாய் பேசும்னு சொல்லும்போது ஆண்டாள் சொல்லக்கூடியது இந்த மகாத்மாவுடைய குணங்களை. அதை நீ மறந்துட்டியா? நங்காய் எழுந்திராய், எழுந்திரு, நானாதாய். இவர்கள் கூப்பிட்டு கூட நம்ம எழுந்தாமல் இருக்கமே அப்படின்னு அவனுக்கு வெக்கம் வரலையா அப்படின்னு சொல்லும்போது பக்தி இல்லாதவர்களுக்கும் சொல்கிறானே, காலையில் எழுந்து நம்மளுடைய அனுஷ்டானங்களை பண்ணணுமா, பண்ணலைன்னா வெக்கம் வரணும். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ அப்படின்னு சொல்ற. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அடியார்களுக்கு ஆசிர்வதித்து அவனுடைய கைகள் மிக பலமாக விளங்குகின்றது. சங்கோடு சக்கரம், சங்கையும் சக்கரையும் பற்றி கொண்டிருக்கின்ற அவனுடைய புஜங்கள் ரொம்ப வலுவாக காண்கின்றேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றார். ஆழ்வார்கள் சொன்ன மாதிரி, அனுபவித்து சொன்ன மாதிரி, கூறாழி வெண் சங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே வடிவார் ஜோதி வலத்துடையில் சுடராழியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் அப்படின்னு ஆழ்வார்கள் சொன்ன மாதிரி அந்த சங்கு சக்கரத்தை வச்சுருக்க சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் மங்களாசாசனம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அவனுடைய அருள் வேணும். பங்கைய கண்ணானை பாடணும், பங்கைய கண்ணானை பாடணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயமும் இங்கே ஆண்டாள் சொல்கிறார். பகவான் தனக்கு ரொம்ப பிரியமுள்ளவர்களுக்கு சதுர்புஜமாக காட்சியளிப்பான். கொஞ்சம் அவ்வளவாக ஒரு பக்தியில் ஒரு முக்தி அடையலை, அந்த 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 ஒரு நிலைமைக்கு வராதவர்களுக்கு 2 கைகளால் காட்சி கொடுப்பான் அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறார். உபசம்ஹர சர்வாத்மன் ரூபே மத் சதுர்புஜம் ஜானாது மாவதஹாரம் தே கம்சோயம் திதிம ஜன்மஜ. கிருஷ்ணன் பிறக்கும்போது சதுர்புஜமாக பிறக்கிறான், 4 கையோடு பிறக்கிறான். அதை பார்த்து தேவகியும் வசுதேவரும் வேண்டிக்கிறான், கம்சனுக்கு உன்னுடைய அவதார மகிமை தெரியக்கூடாது, கொஞ்சம் மறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சங்கு சக்கரங்களை மறைச்சின்றான் பகவான். இப்படி தனக்கு உகந்தார்க்கு சதுர்புஜமாகவும் தனக்கு உகவாதவர்களுக்கு 2 கைகளோடும் காட்சி கொடுக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு ஒரு இது உண்டு வியாக்கியானம். நைத்தலை நேவியும் சங்கம் நிலாவிய கைத்தலங்கள் காணீரே அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். யசோதை சொல்றார், யசோதை சொல்றதா பெரியாழ்வார் சொல்றார். யசோதை பிராட்டிக்கு சங்கு சக்கரமாக காட்சி கொடுத்தவன் பகவான். வெள்ளை சுரிசங் கொடாழியேந்தி தாமரை கண்ணன் சங்கு சக்கரமென்று கைகூப்பும் தாமரை கண்ணனென்றே தளரும் சங்கோடு சக்கரம் கண்டுகந்தும் தாமரை கண்கள் கற்று தீந்தும் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னபடி சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானவன். அந்த பங்கைய கண்ணனை பாட வேண்டும் அப்படின்னு. பங்கைய கண்ணானை பாட தாமரை கண்ணனை பாடும் ஆயர்பாடிகளின் அந்த குரலானது வைகுண்டத்தில் கெட்டிற்று அப்படிங்கிறார்.